இருந்தும் அன்பின் குமாரனாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் சிந்தையாளும் தூயாமியிடமிருந்தும் கிருபையும் சமாதானம் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமென். உட்காருவோம். அன்பானவர்களே, ஜூலை மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திரு சமூகத்தை நாடி வந்திருக்கிற நாம் சிந்தனைக்காக உங்களுக்கு முன்பாக ஒரு பகுதியை நான் வைக்க ஆசிக்கின்றேன். முன்பு வாசிக்க கேட்டேன் நற்செய்தி பகுதி மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13 முடியுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். தயவு கூர்ந்து கவனமாக கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெபாலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலேயுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதை அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையை ஆகிலும் அப்பத்தை ஆகிலும் கச்சையில் காசை ஆகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சிகளை போட்டுக்கொண்டு போகவும், 2 அங்கிகளை தெரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதான் தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோய்களை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். வெறுமையானே பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வாழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணானே என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணானே என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அன்பின் பரலோக கர்த்தாவே, 2024 ஆண்டு ஜூலை மாதத்தின்
முதல் ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான நாளிலே உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து உம்மை ஆராதித்து மகிழ கிருபை கூர்ந்தீர். பாடல்களை பாடி உம்மை துதிக்க கிருபை கூர்ந்தீர். உம்முடைய வார்த்தைகளை வாசித்து கேட்க அருள் கூர்ந்தீர். இதோ இந்த வேளையிலே ஆண்டவரே, வேதத்தை நாங்கள் ஆழ்ந்து கற்றறிய இருக்கிறோம். சுவாமி, எங்களோடு பேசுவீராக. வேதம் ஒரு தேன்கூடு, தேனருந்த வந்திருக்கிறோம். வேதம் ஒரு களஞ்சியம், கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். வேதம் ஒரு பெருங்கடல், முத்தெடுக்க வந்திருக்கிறோம். வேதம் ஒரு வழிகாட்டி, பயணிக்க வந்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, அப்பேற்பட்ட வேதத்தை கொண்டு இதோ உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருள். உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை கூறும். இரட்சகர் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம், ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அண்மையிலே தான் நம்முடைய இந்திய தேசம் தன்னுடைய கிரிக்கெட் அணி T20 மேட்ச்ல வேர்ல்டு கப்பை வின் பண்ணிருச்சு. அவர்களை அந்த வேர்ல்டு கப் வின் பண்ண பிற்பாடு நம்முடைய தேசம் எவ்வாறு கொண்டாடி மகிழ்ந்தது என்பது நாம் தொலைக்காட்சிகளிலே பார்த்தோம், பத்திரிகைகளிலே படித்தோம். அமோக வரவேற்பு. அவர்கள் வந்திறங்கிய விமானத்தை தண்ணீர் பீச்சி அடித்து அவர்களை வரவேற்றார்கள். அதே போல மும்பை பட்டணத்திலே திறந்த பேருந்திலே எல்லா வீரர்களையும் நிறுத்தி வேர்ல்டு கப்பையும் வைத்து ஊர்வலமாக அவர்களை அழைத்து சென்றார்கள். ஏன் சொல்ல வரேன்னா, அப்பேற்பட்ட வரவேற்பு. இங்கே பாருங்கள், அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே எப்பேற்பட்ட ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை செய்தார் என்பதை கடந்த சில வாரங்களாக நாம் தொடர்ச்சியாக தியானித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இயற்கை மீது அதிகாரம் உடையவர் என்பதை உறுதிப்படுத்தும் முகமாக அவர் சீடர்களோடு படகிலே பயணித்த போது பொங்கி எழுந்த புயலையும் பொங்கி எழுந்த அலையையும் அமர்த்தி புயலையும் அமர்த்தி ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினார். அதே போல சாத்தானை துரத்தி சாத்தானின் மேலும் தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நிலைநாட்டினார். 12 ஆண்டுகளாக சுகவீனமாயிருந்த ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதமான சுகத்தையும் விடுதலையும் கொடுத்து நோய்க்கு தன் மீது அதிகாரம் இருக்கிறது என்பதையும் ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அதே போல ஒரு சிறு பெண்ணை கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். அருமையான ஒரு சிறு பெண்ணை, மரித்து போன, பலவீனத்தின் நிமித்தமாய் மரித்து போன சிறு பெண்ணை உயிர்த்தெழ வைத்து மரணத்திற்கும் தன் மீது அதிகாரம் இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே நிலைநாட்டினார். இந்த செய்தி நிச்சயமாய் அனைவருக்கும் தெரியும். கலிலேய ஊழியத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து கலிலேய ஊழியத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு இயேசு கிறிஸ்து எங்கே வருகிறார்? தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார். இயற்கை மீது அதிகாரம் உடையவர், பிசாசின் வல்லமைகள் மீது அதிகாரம் உடையவர், நோயின் மீது அதிகாரம் உடைய ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனை ஆட்டி படைக்கின்ற மரணத்தின் மீது அதிகாரமுடைய கடவுள், அதிகாரமுடையவர், நம்முடைய ஊரை சேர்ந்தவர் என்பதை நினைத்தல்லவா அந்த ஊர் மக்கள் கொண்டாடி மகிழ்ந்திருக்க வேண்டும். அவருடைய உற்றாரும் உறவினர்களும் அவரை வரவேற்றிருக்க வேண்டும். ஆனால் அவர் வருகிறார், அப்பாவியாகத்தான் வருகிறார், ஜெபாலயத்திலே பிரசங்கிக்கிறார். ஆனால் கொஞ்ச நேரத்திலே ஆகா ஊகு என்று இருந்தவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், அவரை நிராகரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த நிராகரிப்பை குறித்துதான் இந்த நாளின் சிந்தனைக்குரிய பகுதியிலே நாம் வாசித்து கேட்ட பகுதியிலே மிக அருமையாக மிக தெளிவாக நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்துனுடைய நிராகரிப்பு.
இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊருக்கு வருகின்றார். அங்கு ஜெபாலயத்திலே பேசுகின்றார். அவருடைய ஞானத்தை, அவருடைய பேச்சை கேட்டு எல்லாரும் வியந்தார்கள். ஆனால் அதோடு அவர்கள் நின்றிருந்தால் கூட பரவாயில்லை, அவரை நிராகரிக்க, அவரை அவமானப்படுத்த ஆரம்பித்தார்கள். அதுதான் எப்படி என்பதை மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். வரவேற்பாவது கொடுக்க வேண்டாம். நம் ஊர்ல, நம் குடும்பத்திலிருந்து ஒருவர் ஒரு மேசியா உதித்திருக்கிறார் என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டாம். சரி, பரவாயில்லை. அவரை அவமானப்படுத்தாமலாவது இருந்திருக்கலாம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவன் தச்சன் அல்லவா? மார்க் நற்செய்தியாளருடைய சிறப்பே இங்கேதான் இருக்கிறது. மற்ற நற்செய்தியாளர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகின்ற போது தச்சனுடைய குமாரன் என்று சொல்லிதான் தங்களுடைய நற்செய்தி நூலிலே பதிவு செய்கிறார்கள். ஆனால் மார்க் நற்செய்தியாளர் எவ்வாறு பதிவு செய்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை தச்சனாக காண்பிக்கின்றார். கிட்டத்தட்ட 30 வயது வரைக்கும் அவர் ஒரு சிறந்த தச்சனாக இருந்து இரவு பகலாக உழைக்கின்ற ஒரு உழைப்பாளியாக இருந்தார். அதை தான் அவர்கள் இங்கே இப்போது அதை பயன்படுத்தி, அவருடைய தொழிலை பயன்படுத்தி அவரை அவமானப்படுத்துகிறார்கள். இவன் தச்சன் அல்லவா? இவன் தச்சன் அல்லவா? அடுத்து 2வது சொல்லுகிறார்கள் பாருங்கள், இவர் மரியாளுடைய குமாரன் அல்லவா? குறிப்பாக யூத சமூகத்திலே எங்கேயுமே பெண்களுடைய பெயர்களை அவர்கள் அதிகமாக உச்சரிப்பதே இல்லை. திருமறையிலே கூட நாம் படிக்கின்ற போது பெண்களுடைய பெயர்கள் அதிகமாக பதிவு செய்யப்படவில்லை. கடந்த வாரத்திலே கூட பெரும்பாலுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் சிந்தித்தோம், அந்த சிறு பெண்ணை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆனால் பெயர்கள் அங்கே பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் அப்படி இருக்க இங்கே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மரியாளுடைய குமாரன் அல்லவா? அப்படி என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால், அதாவது அவரை, குடும்பத்தை பயன்படுத்தி அவரை அவமானப்படுத்தும் முகமாக அவ்வாறு அவர்கள் பேசுகிறார்கள். ஒருவேளை அந்த காலகட்டத்திலே யோசிப்பு ஒருவேளை இறந்து போயிருந்திருக்க கூடும். ஒருவேளை இல்லை என்று சொன்னால் அவருடைய பிறப்பை அவமதிக்கும் முகமாக பெயரை குறிப்பிட்டு, தாயினுடைய பெயரை குறிப்பிட்டு மரியாளுடைய குமாரன் அல்லவா என்று சொல்லி அவரை நிராகரிக்கின்றார்கள், அவரை புறக்கணிக்கின்றார்கள். நிராகரிப்பு எவ்வளவு பெரிய வேதனையை உண்டாக்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கலிலேயாவிலே எப்பேற்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்துவிட்டு வருகிறார். அப்ப தன்னுடைய சொந்த ஊர், யாருக்கு இருந்தாலும் சொந்த ஊர் இருந்தால் ஒரு தனி வாசம் இருக்கும். அந்த பாசம் மிகுந்த தன்னுடைய சொந்த ஊருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படி என்ற எண்ணத்தோடு வந்த ஆண்டவரை, அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை அந்த ஊர் மக்கள் அவர்கள் புறக்கணித்தார்கள். அதோடு மட்டுமல்ல, நிராகரித்தார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள். அப்போ இதுல 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நிராகரிக்காதே. இயற்கையின் மீது அதிகாரம் கொண்டே, சாத்தானுடைய வல்லமை மீது அதிகாரம் கொண்டே, வியாதிகளின் மீது அதிகாரம் கொண்டே, மரணத்தின் மீது அதிகாரம் கொண்டே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையிலே நிராகரிக்காதே. இவைகளையும் தாண்டி மனுக்குலத்திற்காக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய காரியத்தை செய்தார். தன்னையே கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய சரீரத்தில் இருந்தே ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தை நமக்காக சிந்தி நமக்கு மீட்பை சம்பாதித்து தந்தார், நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து தந்தார். அப்பேற்பட்ட ஆண்டவரை வாழ்க்கையிலே நிராகரிக்காதே. அண்மையிலே ஒரு நடிகர், ஒரு கிறிஸ்தவ நடிகர், லிவிங்ஸ்டன், அவருடைய பெயர் லிவிங்ஸ்டன்.
ஒரு லுத்தரன் விசுவாசி, TLC திருச்சபையை சார்ந்தவர் தான். அண்மையிலே சொன்னான், பகிரங்கமாக சொன்னான், கிறிஸ்தவ மதத்திலே இருந்து எனக்கு என்ன செய்து விட்டது, போர் அடித்து விட்டது. கிறிஸ்தவத்திலே இருந்து இருந்து எனக்கு என்ன செய்து விட்டது, நான் போர் அடித்து விட்டது. ஆகையினால் அதெல்லாம் நான் இப்ப சொல்லவில்லை. அதை தாண்டி நான் இப்போது வேறொரு சமயத்தை நான் தழுவி விட்டு அந்த சமயத்தின் வழியிலே நான் போய் கொண்டிருக்கிறேன். நிராகரிப்பு, நிராகரிப்பு. இதைத்தான் இயேசு கிறிஸ்துனுடைய சொந்த ஊர் மக்களும் செய்தார்கள். சொந்த ஊர் மக்களும் செய்தார்கள். அவன் அற்புதம் செய்தால் என்ன, அவன் அதிசயம் செய்தால் என்ன, அவன் இந்த மரியாளுக்கு மகன் தானே, இந்த வேலையை செய்து கொண்டு அவனுடைய தொழிலையும் அவருடைய குடும்பத்தையும் மையமாக வைத்து இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நிராகரிக்கின்றார்கள். ஆகையினாலே வாழ்க்கையிலே நிராகரிப்பு நமக்கு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில நிராகரிப்பு இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில நிராகரிக்கவே கூடாது. இன்றைக்கு ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், வேதத்தை தூக்கி கொண்டு அலைகிறவர்களாக இருக்கலாம், அநேக காரியங்களிலே ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டங்கள் வருகின்ற போது கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே நிராகரிக்கின்றோம். எப்படி நிராகரிக்கின்றோம்? வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில் ஒரு போராட்டம் என்று வருகின்ற மாத்திரத்திலே பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவான், எப்பா உன் சாமி தான் ஒன்றும் செய்யலையே, நீ வா, நான் உன்னை எங்க கூட்டிட்டு போறேன், ஜோசியர் இடத்துல கூட்டிட்டு போகிறேன், வா அப்படி என்று அழைத்து சொல்லுவார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்க வேண்டிய நம்ம அநேக ஜோசியருக்கு முன்பாக இருக்கிறார்கள். அதாவது திருமறை என்ன சொல்லுகிறது, இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதை அறிய முற்படுகிறது இல்லை. அதே நேரத்திலே ஒரு கிளி ஜோசியருக்கு முன்னிருந்து அந்த கிளி என்ன துண்டை எடுக்கிறதோ அதை வைத்து என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கணித்துக் கொள்ள விரும்புகிறார்கள். இப்பேற்பட்ட நிலையிலே வாழ்கிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை புறக்கணிக்கின்றவர்கள் தான், கிறிஸ்துவை நிராகரிக்கின்றவர்கள், கிறிஸ்துவின் மேல் ஆழமான உறுதியான விசுவாசம் இல்லாதவர்கள். அதான் சில நேரத்தில் நாம் ஜெபித்து பார்க்கிறோம், ஐயோ என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. மன்றாடி பார்க்கிறோம், ஐயோ என்னுடைய மன்றாட்டு கேட்கப்படவில்லை. நீ கிறிஸ்துவை விட்டு விடுவோம், ஆலயத்துக்கு செல்லுவதை விட்டு விடுவோம், வேற வழியை நமக்கு நாடுவோம் அப்படி என்று அநேக பேர் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் கிறிஸ்தவத்திலே இருந்து எனக்கு போரடித்து விட்டது என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் வேற யாரும் அல்ல, பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆகையினாலே தான் நீ பார்க்கின்ற திருமூலர் மிக அருமையாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், முகத்தில் கண் கொண்டு பார்க்காது, முகத்தில் கண் கொண்டு பார்க்காது, நீ எதனால் பாரு, அகத்தில் கண் கொண்டு பார்த்தே ஆனந்தப்படும் அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது முகத்தை கொண்டு பார்த்து நீ ஒன்றை இது பண்ணாதே, அகக்கண்கள் விசுவாச கண்களாலே நீ பாரு, கடவுளுடைய பேரன்பை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சுவைக்க முடியும். ஆகையினால் எக்காலத்திலும் வாழ்க்கையில கிறிஸ்துவை நிராகரிக்காதீர்கள். எந்த சூழ்நிலையானாலும், எந்த போராட்டமாயிருந்தாலும், எந்த வியாதியாயிருந்தாலும், எந்த பலவீனமாயிருந்தாலும், எந்த பின்னடைவாயிருந்தாலும் கிறிஸ்துவை வாழ்க்கையில நிராகரித்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தியவர், நமக்காக தம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்த ஆண்டவர். அதைத்தான் இன்றைக்கு திருப்பீடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அருள் சாதனங்கள் மூலமாக நாம் அந்த அன்பை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அடுத்து நிராகரிப்பை நிராகரியுங்கள், நிராகரிப்பை நிராகரியுங்கள். ஒன்று கிறிஸ்துவை நிராகரியாதீர்கள், அது ஒன்று. மற்றது நிராகரிப்பை நிராகரியுங்கள். இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்கள். நன்றாக பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்கள். இயேசு கிறிஸ்து அதை பற்றி எல்லாம் கவலைப்படவே இல்லை, கவலைப்படவே இல்லை, கவலைப்படவில்லை. போங்கடா, நீங்க என்னை ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளுங்க, பரவாயில்ல, என்னை அங்கீகரித்தால் அங்கீகரியுங்கள் அப்படி என்று சொல்லி அவர் ஒரு பொருட்படுத்தாமல் கிராமங்களுக்கு தோறும் போக தொடங்கினார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. இன்றைக்கு நாம இருந்த என்ன செய்வோம், அப்படியே முடங்கி விடுவோம். ஐயோ
சொந்த மக்களே, என் சொந்தக்காரர்களே, என் ஊருக்காரர்களே, என்னை இப்படி பண்ணி போட்டாங்களே, அப்படி என்று சொல்லி முடங்கி விடுவோம். முடங்கி விடாதீர்கள். விலக்கப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. நிராகரிக்கப்பட்ட மரம் நிலைக்கதவாக மாறிற்று. புதைக்கப்பட்ட மரம் வைரமாக மாறும். இதை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல, ஒரு சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிராகரிக்கப்படுகின்ற போது அதுக்கு முடிவிலே கடவுள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வைரங்கள் எல்லாம் எப்படி கிடைக்கின்றன? வைரங்கள் எல்லாம் எப்படி உருவாகின்றன? காரகத்திலே காலாகாலமாய் வலிந்து அழிந்து போகின்ற மரங்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டு போகின்றன. ஆண்டுகள் ஆக ஆக யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு மரம் புதைக்கப்பட்டு கிடக்கிறது என்று தெரியாது. ஆண்டு காலம் ஆக ஆக அது எப்படி மாறிவிடுகிறதா? வைரமாக மாறிவிடுகிறதா? அதே போலதான் வாழ்க்கையில் அநேக நேரத்திலே நம்முடைய திறமைகள், நம்முடைய தாளந்துகள் எல்லாம் ஒருவேளை நிராகரிக்கப்படலாம். கவலைப்பட வேண்டாம். நிராகரிப்புள்ளவர்களை கடவுள் உச்சத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். பள்ளங்கள் எல்லாம் சமவெளிகள் ஆகும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே வாழ்க்கையில வருகின்ற நிராகரிப்பை நீங்கள் நிராகரியுங்கள். ஒருவேளை குடும்பத்திலே நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய படிஸ்தலங்களிலே நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சமூகம் உங்களை நிராகரித்திருக்கலாம். அதற்காக நீங்கள் மனமடிந்து போக வேண்டிய அவசியமில்லை. கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வார். ஆகையினால் நிராகரிப்பை நிராகரியுங்கள். அடுத்து இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இறை பொறுப்பை நிறைவேற்றுங்கள். இறை பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நிராகரிக்கப்பட்ட போதுதான் இயேசுவுக்கு அடுத்த கட்ட ஊழியத்துக்கு இயேசு கிறிஸ்து கடந்து செல்கிறார். அதுவரையிலும் பாருங்கள், அவராகவே செல்லுகிறார். 12 சீடர்களும் அவரோடு கூட செல்லுகிறார்கள். ஆனால் இப்போது அவர் நிராகரிக்கப்பட்ட பிற்பாடு அவருடைய தரிசனம் விரிவாக்கப்படுகிறது. இப்படி இருந்தால் சரியாகாது. என்னுடைய சொந்த மக்களே நிராகரித்து விட்டார்கள், பரவாயில்லை. ஆகையினால் மற்ற மக்களுக்கு தீவிரமாக நற்செய்தியையும் விடுதலையையும் கொண்டு செல்ல வேண்டும். ஆகையினால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பாருங்கள். 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து பொறுப்பை கொடுக்கிறார். சீடர்களுக்கு 12 பேர் சீடர்களுக்கும் பொறுப்பை கொடுக்கிறார். இந்த வசன வேத பகுதியை வாசித்து பார்க்கும் போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்க, அசுத்த ஆவிகளை துரத்த, வியாதிகளை குணப்படுத்த அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர், பொறுப்பை கொடுத்து ஆண்டவர் அனுப்புகிறார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு ஆண்டவர் பொறுப்பை கொடுக்கிறார்? இயேசுனுடைய காலத்திலே நல்ல அறிவு ஜீவிகள் எல்லாம் இருந்தார்கள். பரிசேயர்கள் இருந்தார்கள், வேதபாரர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள். இதெல்லாம் அறிவுஜீவிகள். இன்றைக்கு தங்களை தான் உயர்ந்தவர்கள், ஞானிகள் என்று சொல்லுகின்ற உயர்ந்த சமூகம் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் போல அன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை யாரையுமே இந்த பொறுப்பை கொடுக்கவில்லை. யாருக்கு கொடுக்கிறார் பாருங்கள். யாருக்கு கொடுக்கிறார்? 12 சீஷர்கள். யார் அவர்கள்? மீனவர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ், ஆயக்கார வரி வசூலிக்கின்றவர்கள். மூன்றாவதாக தங்களுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த தீவிரவாத குழுக்களை சேர்ந்தவர். இவர்கள் தான் இயேசுனுடைய சீடர்கள் குழுவில் இருந்தவர்கள். அவர்களுக்குத்தான் ஆண்டவர் பொறுப்பை கொடுத்து அனுப்புகிறார். ஆயக்காரனாகிய மத்தேயுவிட சகேயு பணக்காரன், ஆனால் அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கவில்லை. அதே போல லாசரு தன்னுடைய உற்ற நண்பன், அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கவில்லை.
தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து சாதாரண மீனவர்களாகிய, சாதாரண ஆயக்காரர்களாகிய, சாதாரண தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஏதோ ஒரு லட்சியத்தோடு தீவிரமாக போராடி கொண்டு இந்த மக்களை தேர்ந்து செய்து கொடுத்து அனுப்புகிறார். போங்கள், பொறுப்பை நிறைவேற்றுங்கள். அவர்கள் ஐயோ எங்களுக்கு முடியாத ஆண்டவரே, நாங்க அந்த அளவிற்கு படிப்பாளிகள் அல்ல, நாங்கள் மீனவர்கள், நாங்கள் அடிமட்டத்திலே கடந்து அறிவசூலித்துக் கொண்டிருந்தவர்கள், எங்களுக்கு இந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியாது என்றெல்லாம் அவர்கள் சொல்லவில்லை. இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்குரிய பலனும் ஆற்றலும் வலிமையும் எங்களிடத்திலே இல்லை ஆண்டவரே அப்படி என்றெல்லாம் சொல்லவில்லை. அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றினார்கள். எப்படி பண்ணார்கள் பாருங்கள். 12வது வசனமும் 13வது வசனமும், அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். இதெல்லாம் செய்தவர்கள் யார்? இயேசுனுடைய சீடர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் திருச்சபைக்கும் ஆண்டவர் பொறுப்பை தருகின்றார், தந்திருக்கின்றார். இந்த பொறுப்புகளை அநேக நேரத்திலே நாம் தட்டி கழித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். நமக்கு தருகின்றார், ஆனால் நாம் தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, இது என்னாலே ஆகாத காரியம், என்னால முடியாத காரியம், எனக்கு இந்த பணியை செய்வதற்கு, இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு டைம் இல்லை, அப்படி என்றெல்லாம் சொல்லிதான் நாம் இறை பொறுப்பை அநேக நேரத்திலே தவிர்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அழைக்கிறார், நம்ம ஒருவரையும் அழைக்கிறார். ஞான ஸ்நானத்தின் மூலமாய், சாக்கருந்து மூலமாய் அவருடைய சரீரத்தின் அங்கமாக்கப்பட்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். எதற்காக? ஆண்டவர் தந்திருக்கிற பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக அழைக்கிறார். ஆண்டவர் பாருங்க, ஆகையினாலே இறை பொறுப்பை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். திருச்சபை தலைவருக்கு தான் பொறுப்பு, திருச்சபை செயலருக்கு தான் பொறுப்பு, திருச்சபை பொருளருக்கு தான் பொறுப்பு. அதை தாண்டி நிச்சயமான மூப்பர்கள் இருக்கிறார்கள். அதை தாண்டி நாங்கள் என்ன பண்ணுவது, எங்களிடத்தில் இந்த பங்களிப்பும் இல்லை என்றுதான் நம்ம அநேகர் ஒதுக்கிக் கொள்கிறோம். ஆகையினாலே தான் திருச்சபையிலே முழுமையான ஒரு வளர்ச்சியை நாம் இன்னும் காணாமல், நாம் அடையாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய திருச்சபையிலே ஒரு திருப்புமுனை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சி உண்டாக வேண்டும் என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவர் நமக்கு தந்திருக்கிற பொறுப்பை உணர வேண்டும். வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்ல, சுவிசேஷத்தை சொல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய, மற்றவர்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அடுத்து மூன்றாவது பாருங்கள். சீடர்களை ரெண்டு பேராக அனுப்புகிறார். ஓகே, எப்படி அனுப்புகிறார் என்பதுதான் மிக மிக முக்கியமான காரியம். அதான் வாசியங்கள் பார்க்கலாம். 8வது வசனம் 9வது வசனமா, வழிக்கு பையையாகிலும், வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியுமா எடுத்துக்கொண்டு போகும். நன்றாய் கவனிங்க. இப்போ ஒரு காரியமா, ஒரு பர்பஸா ஒரு எஜமான் வேலைக்காரர்கள் அனுப்புகிறார். எஜமான் என்ன செய்வார்? முதலாவது டிராவல் எடுத்துக்கா, அடுத்தது லாட்ஜிங் எடுத்துக்கா, அடுத்தது டிராவல், லாட்ஜ், அடுத்தது ஃபுட்டு. இது 3 முக்கியம். தொழில் காரியமாக எந்த காரியமா இருந்தாலும் வெளியூருக்கு ஒரு எஜமான் அல்ல முதலாளி அனுப்புகிறார் என்று சொன்னால் இதெல்லாம் 3ம் சேர்ந்து வந்துடும். ஆனா இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன சொல்லுகிறார்? முதலாவது, பையை எடுக்காதே. முதலாவது என்ன சொல்லுகிறார்? பையை எடுக்காதே அப்படின்னு சொல்லுகிறார். பையன்னா என்ன? ஒரு பை எடுத்து போனா என்ன?
பை தான் கருவூலம். பை கிடைச்சிச்சுன்னா கிடைக்கிறதெல்லாம் என்ன செய்வோம்? அதே அடிப்படை இதை சித்தாந்தத்தை மாற்றிவிடும். ஆகையினாலே தான் முதலாவது கடவுள் சொல்லுகிறார், நீ பேகை என்ன செய்யாது, எடுக்காது. நான் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போறோம். நான் மதுரையிலேருந்து இங்கே வரேன்னா 2 பேகு. இப்போ நம்முடைய மெட்ராஸ்லேருந்து திருச்சபை தலைவர் வந்திருக்கிறார், அவர் 4-5 பேகு. சரிதானே? அடிப்படை தேவைகள் இதெல்லாம் இருக்கும். இதுதான் டிராவலுடைய ஆண்டவர் சொல்கிறார், நீ பேக எடுக்காத அப்படிங்கிறார். நீ ஏன் பேக எடுக்காத? பேக எடுத்தா அது தேவை இது தேவை அப்படின்னு எல்லாம் நீ என்ன செய்திருவா? உள்ள வச்சு அது இறைப்பணிக்கு போய் லாயக்கில். அடுத்து சொல்லுகிறார், நீ உணவு எடுக்காதே. உணவும் எடுக்காது. என்னடா இது? சரி, பேகையாவது இல்லாட்டா பரவாயில்லை, உணவு கூட கொண்டு போக கூடாதுன்னு சொல்ற. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உணவு எடுத்துட்டு போனாலும் அது என்ன செய்யும்? கெட்டு போகும். அடுத்து 3வது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? காசை எடுக்காது. என்னடா இது? உணவு எடுக்கிறாங்கிறாரு, பேக் எடுக்காதுங்கிறாரு, காசை கூட என்ன செய்யாதே, எடுக்காதே அப்படின்னு சொல்லுகிறார். அதான் சொல்லுவ ஒரு பழமொழி, அருமையான ஒரு பழமொழி உண்டு பாருங்கள். கோமணத்தில் 2 காசு இருந்தால் கோழி கூப்பிட பாட்டு பாடுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அது அவன் ஒண்ணுமே இருக்காது, 2 காசு தான் வச்சிருப்பான். அவன் அதை வச்சுட்டு பண்ணுகிற அக்கப்போற பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறான், காசு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸா இருக்கும். என்ன இருக்கும்? எது வந்தாலும் பார்த்துக்கலாம். போற வழியில ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். காசு இருந்த போற வழியில எங்கேயாவது லாட்ஜ் எடுத்து நல்லா தங்கிடலாம். யாருக்கிட்டையாவது அடைக்கலம் பார்த்து சத்திரம், அன்னைக்கு சத்திரத்துல தங்கிடலாம். ஆண்டவர் அதுக்கும் உழ வச்சுட்டாரு, நீ காசையும் எடுக்காதே. ஏன்னா யூதாசை போல சில நேரத்தில் என்ன செய்திடும்? தடுமாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். காசை எடுக்காது அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப எதுக்கு, எப்படி, என்ன சொல்லியா, என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் அனுப்புகிறார் என்று சொன்னால், இறை பராமரிப்பின் மேல் நம்பிக்கை வைத்து நிற்போ. உன்னை அனுப்புகிற கடவுள் உன்னுடைய தேவைகளை சந்திப்பார். உன்னை அனுப்புகிற கடவுள் உனக்கு என்ன தேவை உண்டோ அவைகளை அவர் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்லும். அந்த நம்பிக்கையை ஊட்டுமுகமாகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பையையும் எடுக்காதே, காசையும் எடுக்காதே, நீ உணவை எடுக்காதே. உன்னை அனுப்புகிற என்னால் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஆகையினால் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாக கண்டுகொள்ள முடியும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். அதுக்கு ஒரு பிராக்டிக்கல் இதுதான் டெஸ்ட் தான் இது. எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. இவைகளை நாடுகிறவர்கள் அஞ்ஞானிகள். நான் இப்போது உங்களை நான் அனுப்புகிறேன், நீங்கள் போங்கள் அப்படி என்று சொல்லி அனுப்புகிறார். அப்போ கடவுளை நம்பி போறவனுக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. கடவுளுடைய பராமரிப்பை நம்புகிறவனுக்கு, நான் நம்புகிற கடவுள் என் தேவைகளை சந்திப்பார் என்ற நிச்சயம் இல்லாதவன் தான். இன்றைக்கு ஊழல்கள் பெருகி வருகிறது, லஞ்ச தாவணியங்கள் எல்லாம் தலைவிரித்து ஆடுகின்றது. பைபிளை தூக்கி கொண்டு இருக்கிறவர்களை அலைகிறவர்களே காசு வாங்குகிறார்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் எல்லாம் எதற்கொப்பிடலாம் என்று சொன்னால், இறை பராமரிப்பின் மேல் நம்பிக்கையற்றவர்கள். என்னுடைய தேவையை, என்னுடைய குடும்பத்தின் தேவையை, என்னுடைய பிள்ளைகளுடைய தேவையை என் ஆண்டவர், நான் நம்புகிற கடவுள் பூர்த்தி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் இருந்தால் கடவுள் நிச்சயமா அந்த காரியங்களை அவர் பூர்த்தி செய்வார். அதான் இறை பராமரிப்பின் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள். அதான் இந்த நாளுக்குரிய பகுதி மிக தெளிவாக சொல்லுகிறார். ஒரே ஒரு உண்மை நிகழ்வை மாத்திரம் நான் சொல்லி நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். ஜார்ஜ் முல்லர் இங்கிலாந்து நாட்டில் கடைசியாக இங்கிலாந்து குடியேறி 1805 1898 வரை வாழ்ந்தார்.
அவர் வாலிபத்து நாட்கள் எல்லாம் ரொம்ப கரடுமுரடான ஒரு வாழ்க்கை தான் அவருக்கு. இயேசுவை சந்தித்தார். கடைசியாக ஊழியங்கள் எல்லாம் காரியங்களை அறிந்து அவர் பார்க்குற லண்டன்ல இருக்கிற அனாதை பிள்ளைகள் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு இதை கொண்டு அவர் அனாதை இதை ஆரம்பிக்கிறார். அவருடைய ஊழியம் பயங்கரமான ஊழியம், விசுவாச ஊழியம். ஒரு நாள் இந்த பிள்ளைகளுக்கு உணவு இல்லை, கொடுப்பதற்கு குடிப்பதற்கு அவர்களுக்கு பால் கொடுப்பதற்கும் இல்லை, பிரெட் கொடுப்பதற்கும் இல்லை. காலையில பிள்ளைகள் எழுவார்கள், அவர்களுக்கு பசியை ஆற்ற வேண்டும். எல்லாம் பாருங்க, எல்லா பிளேட்டுகளையும் எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டு வேற யாரிடத்துலையும் போகல, ஒரு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் படுகின்ற போது என் ஆண்டவர் என்னுடைய தேவையை சந்திப்பார், இந்த பிள்ளைகளுக்கான தேவையை சந்திப்பார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றார். ஜெபித்து முடித்த உடனே கதவு தட்டுகிற சத்தம் கேட்கிறோம். அப்போ ஒரு பேக்கரிக்காரர், ஐயா காலையில விடிய காலை 2 மணிக்கே நான் எழுந்துட்டேன், எனக்கு நித்திரை வரவில்லை, உங்களிடத்துல உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ உணவில்லாததை போல ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது, ஆகையினால் அதிகாலையிலே நான் பிரெட்டை தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் போய் சில நிமிடங்களுக்குள்ளாக அடுத்த கதவு தட்டப்படுகிறது. அவர் மனுஷன் சொல்லுகிறார், நான் என் வண்டியிலே பாலை எடுத்து சென்றேன், கொஞ்சம் அதுக்கு முன்பாகத்தான் இப்போது வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு, இனி பாலை உரிய நேரத்திலே என்னால் அங்கே கொண்டு சேர்க்க முடியாது, நீங்கள் உங்கள் ஆசிரமத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக அந்த பாலை நீங்கள் வாங்கிக் கொள்ளுகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பாருங்கள், ஜார்ஜ் மில்லருடைய விசுவாசம் அவரை கனப்படுத்திட்டு, அவர் யாரிடத்துல 5 காசு கொடுங்க அப்படின்னு கேட்டது, அந்த விசுவாசத்தோடு ஆண்டவர் தருவார் என்ற நல்ல நம்பிக்கையோடு நல்ல நிச்சயத்தோடு அவர்கள் கேட்டார்கள். அவர் கேட்டார், கடவுள் பூர்த்தியாக்கினார். கடவுளுடைய பராமரிப்பின் மேல் நான் நம்புகிறேன் நிஜமா, நான் விசுவாசிக்கிறேன் நிஜமா, என் தேவையை சந்திப்பார். அந்த நம்பிக்கையோடு அன்பானவர்களே நாம் வாழ்க்கையில் முன்னேறி செல்வோம். ஆகவே நிச்சயமாய் நிராகரிப்பு, இயேசுவை வாழ்க்கையில் நிராகரிக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற நிராகரிப்பையும் குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். இறை பொறுப்பை நாம் நிறைவேற்றுவோம், இறை பராமரிப்பிலே நாம் நம்பிக்கை கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.